ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் எபிசோடு 64 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் இந்த 29வது ஃப்ளோர் இன்னும் முடியல, கடலுக்கு அடியில் இருக்க உலகத்தில் பேரழிவு நடக்க போகுது அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் அலிஸும் தண்ணிக்குள்ளே போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா அட்லாண்டிஸ்ன்ற பெரிய உலகமே இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அந்த சீ கிரியேச்சர்லாம் கூட்டு போய் அவங்க எல்லாத்தையுமே மிரட்டி உங்ககிட்ட ஒரு ட்ரெஸ்ஸர் இருக்குமே அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்டியிருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் அலிஸும் அந்த அட்லாண்டிஸ் சிட்டிக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த சிட்டியை பார்த்து நம்ம ஹீரோ, நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு போகும்போது டமால்னு ஒரு வெப்பன் தரையில் அடிக்கும் பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா என்ன தைரியம் இருந்தா என்னோட சோல்ஜர்ஸு என்னோட மக்கள் எல்லாத்தையுமே பயமுடுத்தி இப்படி நீ அத்துமாரி என்னோட எல்லைக்குள்ளே நுழைஞ்சிருப்ப, என்னோட கோவத்துக்கு நீ ஆளாக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்லாண்டிஸோட ராணி கையில் திரிசூலம் ஆக்வாமேனோட வெப்பன் மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த வெப்பனை வச்சுட்டு நீ தண்டனைக்குரியவன், உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருப்பாங்க. இவங்களோட பேர் நெரிசா. இந்த நெரிசா குயின் நம்ம ஹீரோவை பார்த்து கோவப்படும் போது நம்ம ஹீரோ அப்படி பேசலான்னு போவான். அப்போ திடீர்னு ஒரு கடல் கன்னி பொண்ணு வேகமாக ஓடி வந்து, ராணி ராணி நான் சொல்கிறத கேளுங்க அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பா. யார் அப்படி சொல்லிட்டு பார்த்தா இவ தான் ராயல் கார்டு கேப்டன் ரெபிட்டியா. இந்த ரெபிட்டியா அங்கே இருக்க குவீன் கிட்ட போயிட்டு, நான் சொல்கிறத கேளுங்க, நான் என்ன பிரச்சனைனா அவன் கூடவே நிறைய கிரியேச்சரை கொண்டு வந்திருக்கான். அந்த கிரியேச்சர் இங்கே இருக்க எல்லா மக்களையும் பயன்படுத்துது, நம்ம மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணோம் அவன் இந்த கிரியேச்சரை வச்சு நம்ம மக்கள் எல்லாத்தையுமே கொண்டுருவான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு குவீன் கடுப்பாயி, அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ணாமல் அவனை உள்ளே விடணுமா, சரி என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க உனக்கு என்ன வேணும், ட்ரெஸ்ஸர் தானே பார்க்கணும், என்ன ட்ரெஸ்ஸர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான ட்ரெஸ்ஸரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான ட்ரெஸ்ஸரை சொல்லுவான். அதை கேட்டு ராணியும் சரி வாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த கிரியேச்சர் அது எல்லாத்தையுமே திரும்ப அனுப்பணும், ஏன்னா என்னோட மக்கள் பயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு குவீன் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சம்மன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுருவான். உடனே அங்கே இருக்கிற மான்சஸ் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடும். அங்கே இருக்க குவீனும் சரி வாங்க உங்களை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டு போவாங்க. நம்ம ஹீரோவை அப்படியே பின்னாடியே போயிட்டு இருப்பான். அப்படி பின்னாடியே போகும்போது அப்படி அங்கே புதையல் ரூமை திறந்து விடுவாங்க. அங்கே திறந்து விட்டோன்னே ஒரே தங்கம் முத்து எல்லாமே இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் நம்ம ஹீரோ முக்கியமான ஒரு பொருள் இதுதான், 1000 வருஷம் பழமையான சங்கு, அதுவும் கடவுளோட சக்தி இருக்கிற சங்கு அப்படின்னு அந்த சங்கு எடுக்கிறதுக்காக அப்படி போயிட்டு இருப்பான். அதை பார்த்தா இங்கே இருக்கிற அந்த குவீனும் அப்புறம் அந்த கேப்டனு, அப்போ அந்த கேப்டன் மனசுக்குள்ளே முட்டாள் பைய, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எங்களை மாதிரி கடல் கன்னிகளுக்கு மட்டும்தான் தெரியும், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, வசமாக மாட்டிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி கடல் நாயையும் அந்த ட்ரம்ஸையும் கொண்டு வந்து அந்த கடல் நாய் ட்ரம்ஸை வாசிக்கிற மாதிரி பாட்டை வச்சு நம்ம ஹீரோ கூலாக ஒரு கூலிங் கிளாஸை போட்டு டான்ஸை போட்டுட்டு இருப்பான். கூடவே நம்ம அலிசியும், என்ன டான்ஸ் ஆடுறியா, டான்ஸ் ஆடு, நம்ம ஒரு முக்கியமான வேலைக்கு வந்திருக்கோம்ல அதுக்கு முன்னாடி நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், என் கூட வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அலிஸும் சும்மா பயங்கரமாக வெறித்தனமாக பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரம்ஸ் வாசிக்க இவங்க ஆட பார்க்கவே ஒரே ஜோராக இருக்கும். அப்படி அவங்க பாடிட்டு இருக்கும்போது ஆடிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்கே இருக்க அந்த சங்கு இருக்குது பாருங்க, 1000 வருஷம் பழமையான கடவுள் சக்தி இருக்க சங்கு, அதுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிரும், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர இவங்க 2 பேரும் சும்மா பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த கடல் கன்னிக்கு, ஆமாம் இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அதை குசிப்படுத்தினா அது கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேப்டன் பயங்கரமாக ரொம்ப குழம்பி போயிருப்பா. இப்போ அங்கே இருந்த சங்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுருமா. அது ரொம்ப சந்தோஷப்பட்டோன்னே உடனே நம்ம ஹீரோ அந்த சங்கு எடுத்து, இப்போ நீ ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல, இந்த 29வது ஃப்ளோரை எது அழிக்க போகுது, என்ன பேரழிவு வரப்போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சங்கு கிட்ட கேட்டோன்னே அதை கேட்ட அந்த சங்கு, ஆடா முட்டாள் பயிர்களா அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாதா, ஆனால் கடைசியில் எல்லாம் முடியதா போகுது, உன்னோட காது கிட்ட என்னை கொண்டு போய் வெயி, நான் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த சங்கு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அந்த சங்கை காதில் வச்சோடனே அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவோம். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சே அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அங்கே ராணி கிட்ட நம்ம ஹீரோ வந்து, அந்த சங்கு என்கிட்ட என்ன சொல்லிச்சு, ஆழ்கடலில் தூக்கமே இல்லாத ஒரு நீதி அரசன் அவன் இங்கே கடலில் வரப்போகிறான் அப்படின்னு அந்த சங்கு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க. என்னது என்ன இந்த உலகம் முடிய போதானால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் குழம்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்க அந்த ராணி கிட்ட, இந்த 29வது ஃப்ளோரை அழிக்க போகிறது வேற யாருமே இல்லை, அந்த கிராக் என்ற அந்த மான்ஸ்டர் தான், அதுதான் ஆழ்கடலில் தூக்கமே இல்லாத ஒரு நீதி அரசன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு எல்லாருமே அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்க ராணி அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையுமே எல்லாருமே தயாராக இருங்க,
உங்கள் கூட இருக்க நெருக்கமான நண்பர்கள் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லுங்கள். அவங்கள கடைசியாக என்னென்ன பேசணுமோ பேசிக்கங்க, நம்ம சண்டை போட போகிறோம், அதை தோக்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராணி எல்லாத்தையுமே தயார்படுத்துவாங்க. அதை கேட்டு அங்கே இருக்கிற மற்ற கடல் கன்னிங்கெல்லாம் ஐயோ அவ்வளோதானா, நம்ம சாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ராணி கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சண்டை தான் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த கிராக்கனை நான் தடுத்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ராணியை பார்த்து சொல்லிட்டு எனக்கு அந்த ட்ரீடென்ட் அதாவது அந்த திரிசூலம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அதை கேட்டு ராணி கடுப்பாகி உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட இதை கேட்ப, நீ என்ன கேட்குறன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படும் போது உங்களுக்கு இந்த அட்லாண்டிஸை காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அதை கேட்டு ராணியும் சரி வேறு என்ன பண்ணி தொலைறது, அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் இருக்குது, அது நீ பண்ண அப்படின்னா இதை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொன்னோடனே அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் வெளியே போட்டில் இங்கே நம்ம தெரசாவோட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் பாருங்க, அவன் ஏஞ்சல் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அந்த ஏஞ்சல் அல்ஃபோன்ஸா நீ சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்து உள்ளாய், உன்னுடைய தலையை தூக்கு, உன்னிடம் தெரசா உள்ளா, அந்த தெரசாவை நீ பாதுகாப்பாக வச்சுக்கோ, அவள் தான் ஏஞ்சலுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் கொண்டு வர போகிறா அப்படின்னு சொல்லும்போது தெரசா மடியில் நம்ம டூத்லெஸ் அப்படி படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் கடலுக்குள்ளே பார்த்தா சொல்லிட்டு ஒரே சத்தமாக கேட்கும். என்னன்னு பார்த்தா அங்கே சண்டை நடக்கிற இடத்துல மக்கள் எல்லாம் ஆரவாரமாக கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மத்தியில் அந்த கேப்டன் ரெப்டியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவா, இங்கே பயங்கரமான ஒரு சண்டை நடக்க போகுது, இங்கே முதல் பிளேயர் ஜின், அவர் எதிர்த்து சண்டை போட போகிறது நம்ம அட்லாண்டிஸோட மகாராணி நெரிசியா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவா பாருங்க. இந்த சண்டையில் நம்ம ஜின் நம்ம குவீனை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் தான் நம்ம குவீனோட பார்ட்னர் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு இங்கே நம்ம அலிசி என்னது பார்ட்னரா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்துட்டு செம டென்ஷன் ஆவா. அப்போ அந்த ரெப்பிட்டியா சண்டை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே சண்டை நம்ம குவீனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை ஆரம்பிக்கும். குவீன் வேகமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போவாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அங்கே வெளியே பார்த்தா போட்டில் பயங்கரமான வெப்பனெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தெரசா எல்லாத்தையுமே பயங்கரமாக லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே எல்லாருமே சண்டைக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க வெப்பன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம தெரசாவோட அந்த அசிஸ்டண்ட் பையன் கவலைப்படாதீங்க தெரசா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வீடியோ காலில் நம்ம தெரசா கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் சமாளிச்சிடலாம்ல, உனக்கு பயமா இல்லையே, இங்கே நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பயம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை கேட்டு தெரசாவும் எனக்கு அதெல்லாம் பயம் இல்லை, ஏன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு தெரசா சொல்லிட்டு இருக்கும்போது பட்டார்னு பார்த்தா அந்த திருச்சுளம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ காலில் தெரியும். அதை பார்த்துட்டு தெரசா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரசா கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த ராணி அந்த தெருசுலத்தை வச்சு நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே குத்த வருவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ நின்ன இடத்துல இருந்து அதை டாஜ் பண்ணிட்டு இருப்பான். அப்படி டாஜ் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ராணி கடுப்பாயிருப்பா. அப்போ அந்த ராணி நம்ம ஹீரோ அவளோட அட்டாக் எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டே இருக்கிறனால செம கடுப்பாயிட்டு அவளோட அந்த திரிசூலத்தை அப்படி நேராக வச்சுட்டு ஸ்பியர் ஆஃப் அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பவர் யூஸ் பண்ண ஆரம்பா பாருங்க, பிளேட் ஆஃப் மேர்லின் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மட்டும் நீளமாக ஒரு மீன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் கூட வரும்னு நினைக்கிறேன், அந்த மீன் அப்படியே வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நிறைய கொச கொசன்னு 1000க்கு மேலே மீன் வரும் போல இருக்கு. அந்த மீனெல்லாம் வந்து நம்ம ஹீரோவை டமான்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த ராணி என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே அப்படி தலையில் ஏதோ குச்சியை சொருகிற மாதிரி சொருகிட்டு ஜாலியாக நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்து ராணி என்னது இவனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகலையா, எப்படி இது விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு அவளோட பவர் அந்த திரிசூலத்தோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய போல்டோர் வேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய திமிங்கலத்தை வர வச்சு முன்னாடி பார்த்தா அதோட பல்லுலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை வச்சு நம்ம ஹீரோ அப்படி டம்மால்னு கடிக்க வைப்பா பாருங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க மற்ற மெர்மைட் ஆடியன்ஸ் எல்லாம் சூப்பர் வெறித்தனமான சண்டை நெரேசா, நீங்கள் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் தான் உங்களுக்கு ஈக்குவலான ஆளாளு, நீங்கள் அவனை இழந்துடாதீங்க அப்படின்னு போது அதை கேட்டு பக்கத்தில் இருக்க அலிசி டே பைத்தியக்கார பையில என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயப்படத்து கேட்டுட்டு இருப்பா. அப்போ அங்கே இருக்க அலிசி ஐயோ இவனுங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கே, விட்டா நம்மகிட்ட இருந்தே பிடிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அலிசி செம்ம கடுப்பா இருப்பா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த திமிங்கலத்தை கடிச்சிச்சு, அந்த திமிங்கலம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மிகப்பெரிய ஹல்கு கையை வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அந்த கையை அப்படியே கொண்டு வந்து அந்த திமிங்கலத்தை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருப்பான். அதை தாங்கி பிடிச்ச உடனே இந்த பக்கம் பார்த்தா அலிசி அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கவன்ட்ட டே என்னடா பேசிட்டு இருக்கீங்க, எதோ சொல்லிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் வாய முடிங்களடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்க அந்த ஆடியன்ஸ் மெர்மேடும் என்னம்மா உனக்கு தெரியாதா, இங்கெல்லாம் அப்படி தான் பெசாமல் இருன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பெரிய கை வச்சு திமிங்கலத்தை அடித்து பறக்க விட்டுருவான். அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற குவீனு செம கடுப்பாகி இவனுக்கு என்ன தான் பண்ணுறது, எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படி தண்ணியில் இருந்துட்டு இங்கே நம்ம ஹீரோ பார்த்து என்னடா நீ தடுத்துக்கிட்டே இருக்கிற, சண்டை போட மாட்டியா, நீ சண்டை போடாமல் சும்மா நிற்கிறேன்னு பார்த்தா நீ சரண்டர் ஆகிட்டியா, தோல்வியை ஒத்துக்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ராணி கேட்க உடனே நம்ம ஹீரோவும் என்னது
நான் சரண்டர் ஆகிட்டேனா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பாரு செல்லம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆக்டிவேட்டிங் ஆன்சியன் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரியர் பவர் யூஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ தான் பேரியர் பவர் யூஸ் பண்ணுறதுல கிங் ஆச்சு. அப்படியே ஏர் டோம் அப்படின்ற அந்த பவர் யூஸ் பண்ணி மேலே நின்று இருந்த ராணியை அப்படியே அமுக்கி கீழே விழ வச்சிருவான். அவள் அடிபட்டு கீழே விழுந்துருவா. அவள் இதை பார்த்துட்டு என்னாச்சு, நான் மேலே நின்றுட்டு இருந்தேன், என்னை யாரோ பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவளை பார்த்து என்னம்மா முடிஞ்சா, என்னோட ஸ்ட்ரென்த்தை பற்றி உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு ராணி செம கடுப்பாயி இல்லை இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு எதிக்கும் போது அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அலிஸ் பக்கத்தில் இருக்க அந்த மெர்மேடு சூப்பர் சூப்பர், இது ஒன்லி ராஜா ராணி மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை மட்டும் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அங்கே நம்ம குவீனு ஒரு வித்தியாசமான ஆக்டிவேட்டிங் லூனா மேரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வித்தியாசமான ஒரு பவரை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பவரை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படிப்பட்டவனை உனக்கு தெளிவாக புரிய போகுது அப்படின்னு அந்த திரிசூலத்தை வச்சு வேகமாக அட்டாக் பண்ண ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அலிசி ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கே, அவன் உன்னை தோக்கடிச்சிருவான், இவங்க போகிற போக்க பார்த்தா நம்ம ஆள் நம்ம கிட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படி கையை காட்டிட்டு இருப்பான் நம்ம அலிஸை பார்த்து. அங்கே பார்த்து நம்ம அலிசி ஓ நம்ம ஆள் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை அங்கே குவீன் அந்த திரிசூலத்தை வச்சு வேகமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ டாஜ் பண்ணி இருக்க செம கடுப்பாயி டேய் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. அப்படியே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கு அந்த குவீனு அவளோட ஃப்ளாஷ்பேக்கில் இதுக்கு முன்னாடி மெர்மேடு எல்லாத்துக்கிட்டையுமே ஜெயிச்சிருப்பா. அதை பார்த்துட்டு அந்த குவீனோட அப்பா என்னம்மா போகிற போக்க பார்த்தா அவனுக்கு மாப்பிளையே கிடைக்க மாட்டான் போல இருக்கு, நீ எல்லாத்தையுமே தோக்கடிக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த நெரேசா அந்த குவீன் சொல்லுவாங்க அப்பா கவலைப்படாதீங்க, வருங்காலத்தில் எனக்கு ஒரு ராஜா வருவான், அவன் என்னையே தோக்கடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ டப்புன்னு என்ன பண்ணுவான், பிராக்லென்ஸ்னர் போடுற அந்த சூப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பின்னாடி போய் பின்னாடி தூக்கி போடுறது அந்த மாதிரி சூப்ளஸை போட்டு விட்ருவான். பிடிச்சி அப்படியே பின்னாடி தூக்கி போட அதை பார்த்து எல்லாருமே வாயை பொழந்துருவானுங்க. என்னது இந்த மாதிரி ஒரு அட்டாக்கா, இது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அப்படி சூப்ளெக்ஸில் ராணியை பின்னாடி தூக்கி போடுவான் பாருங்க நம்ம ஹீரோ. அதை பார்த்து எல்லாருமே என்னது இதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த திரிசூலத்தை நம்ம ஹீரோ எடுக்க ரெடியாக இருப்பான். அப்படி கையில் எடுப்பான் பாருங்க நம்ம ஹீரோ திரிசூலத்தை. அதை பார்த்துட்டு அலிஸ் பக்கத்தில் இருக்கவன் ஆஹா என்ன ஒரு அருமையான காட்சி, அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் தான் நம்ம ராணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது ராணி கண்ணை மூடிட்டு சிரிச்சுட்டு இருப்பா. அப்போ நம்ம அலிஸ் உடனே நம்ம ஹீரோ கிட்ட போய் இவங்க ஏதோ பிளான் பண்ணுறானுங்க, டக்குன்னு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா ராணி எந்திரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட எங்கே போகிறீங்க, நீங்கள் தான் எனக்கு ஒரு வாரிசை கொடுக்கணும், நீங்கள் தான் இந்த அட்லாண்டிஸோட ராஜா, உம்மா கொடுங்க உம்மா அப்படின்னு சொல்லி கிட்ட போகும்போது படகுன்னு பார்த்தா நம்ம அலிஸ் ஓங்கி ஒரு மூஞ்சில குத்தி விட்டுருவா ராணியை. அடிச்சு அடியில் பொந்துன்னு கீழே விழுந்துருவா ராணி. என்ன தைரியம் தான் நம்மளோட ராணியை அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது இந்த பக்கம் நம்ம அலிஸ் அதை விட பயங்கர கோவப்பட்டு இருப்பா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே உடனே அவங்களுக்கு பிடிங்க, அவங்க கல்யாணம் பண்ணுறதை தடுத்து நிப்பாட்ட பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா அட்டாக் பண்ண போவாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.